வணக்கம் நண்பர்களே, தோழர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஏடிஎம்கேயின் எம்எல்ஏ திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர். 2026 சமீபத்தில் தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைந்தார். இதாங்க பாருங்க, ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கே கூடாரம் காலியாகிறதா? என்னன்னா, கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து டிவிகேயில் ஐக்கியமானார்கள். ஆக மொத்தம் 5 எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே உடைய 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து டிவிகே கட்சியில் இணைந்து விட்டார்கள். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கிறது. ஜூலை மாதம் கால்பர் வரும் மக்களே. அப்போ இன்னும் எதிர்பார்க்குறோம். இன்னும் இந்த 5ங்கிறது 10 கூட ஆகலாம். 10 எம்எல்ஏக்களோட ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து டிவிகேயில் இணையலாம். அந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சிதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டி வளர்க்கப்பட்ட கட்சி தான் அதிமுக கட்சி. இன்றைய நிலையோ பாருங்கள் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றவுடன் கட்சி சின்னாபின்னமாக ஆகிவிட்டது மக்களே. 2 வருடம்தான் இந்த கட்சி தொடங்கி ஆகுதுங்க. டிவிகே இந்த 2 வருட கட்சி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைகிறார்கள். இந்த டிவிகேயில் இணைவதால் டிவிகே கட்சி பலம் பெறுமா அல்லது பலவீனம் அடையுமா என்று என்ன கூறுங்கள் மக்களே. இந்த டிவிகே கட்சியில் அதிமுக கட்சி கரண்ட் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் மந்திரிகள், முக்கிய நிர்வாகிகள் டிவிகேயில் இணைகிறார்கள். இந்த இணைப்பு படலத்தால் டிவிகே யானை பலம் பெறுமா? சொல்லுங்கள் நண்பர்களே. இல்லை, அந்த கட்சிக்கு பலவீனம்தான் ஏற்படுமா? சொல்லுங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நண்பர்களே. கிட்டத்தட்ட 1972 தொடங்கப்பட்ட கட்சி தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி. கிட்டத்தட்ட அவங்க சொல்லுவாங்க 1.5 கோடி தொண்டன் சொல்லுவாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் உள்ளடக்கிய கட்சி தான் அதிமுக கட்சி. நீ சொல்ல போனா எக்கு கோட்டை. அதிமுக கட்சி என்பது எக்கு கோட்டைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இந்த எக்கு கோட்டை தகர்ந்து விட்டது நண்பர்களே. 2 வருடத்தில் கட்சி தொடங்கி தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாருங்க. இன்னைக்கு எக்கு கோட்டை களைஞ்சு டிவிகேயில் ஐக்கியமாயிட்டு இருக்குங்க நண்பர்களே. பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் ராதா அர்ஜுனா அவர்கள் பேசினாருங்க. எங்கள் மதுராந்தகத்தில் ஏடிஎம்கே கட்சியில் உள்ள 30,000 தொண்டர்கள் டிவிகேயில் இணைப்பு விழான்னு சொல்லக்கூடாதுங்க, இணைப்பு மாநாடு நடந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அதிமுகவில் உள்ள தொண்டர்கள்லாம் டிவிகேயில் இணைஞ்சாங்க. அப்போ என்ன சொன்னார் அமைச்சர் ராதா அர்ஜுனா அவர்கள்? டிவிகே கட்சியும் ஏடிஎம்கே கட்சியும் ஒன்றுதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறுஉருவம்தான்
நமது தளபதி அண்ணன் விஜய் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறுஉருவம்தான் நமது அண்ணன் விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாருங்க. ஒருவேளை அதுதான் படிச்சிருச்சோன்னு தெரியலைங்க. நான் ஏடிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் டிவிகேயும் ஒன்று தான் அப்படி சொன்னாருங்க. நமது அமைச்சர் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சாருங்க. நான் ஜெயிப்பதற்கு காரணமே ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி தான். ஏடிஎம்கே ஓட்டுக்கெல்லாம் எனக்கு வாக்களித்தாங்க, அதனால தான் நான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாருங்க. அதுலேருந்து என்ன தெரியுது, ஏடிஎம்கேயும் டிவிகேவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வராருங்க. மக்களே, இதுக்கு நமது முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏடிஎம்கே கட்சியை நீங்கள் தீந்து போன கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, ஏடிஎம்கே கட்சியை நீங்கள் தீந்து போன கட்சி என்று சொல்கிறீங்க. இந்த தீந்து போன கட்சியுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் அபகரிக்கலாமா? இந்த தீந்து போன கட்சி எம்எல்ஏக்களை அபகரிக்கலாமா? அப்படி அபகரிப்பதால் நீங்கள் காய்ந்து போன சக்தியா? நீங்கள் காய்ந்து போன சக்தியா அப்படி என்று கேள்வி எழுப்பினார் நமது முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். அவர் கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குங்க. ஏன்னா திமுகவில்தான் தான் ஏடிஎம்கே பிரிஞ்சதுங்க. திமுக தான் இவங்களுக்கு தாய் கட்சி. இந்த திமுக கட்சியில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அங்க வகித்தார். சில முரண்பாடுகளால் இந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு தனி இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை தோற்றுவித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இருக்கும் வரைக்கும் அந்த கட்சி ஒரு எக்கு கோட்டையாக இருந்துச்சுங்க. யாரும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்துச்சு அந்த கட்சி. இன்றையோ பாருங்க, ஒரே ஒரு தோல்வினால இந்த கட்சி சின்னாபண்ணமாகிவிட்டது. மக்களே, இந்த கட்சிக்கு மறுவாழ்வு இருக்கிறதா? எழுச்சி பெறுமா? இன்னொன்று சொல்கிறேன் நண்பர்களே, டிவிகே கட்சியில் உள்ள முதலமைச்சர் விஜய் அவர்களின் உண்மை ரசிகர்கள், அவங்க தன்னிலம் பாராமல் உழைக்கக்கூடியவங்க, சுயநலமில்லாத உண்மையான ரசிகர்கள். இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பலனாகத்தான் நமது டிவிகே கட்சி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த உண்மை ரசிகர்களுடைய இடம் காலியாகக்கூடாது நண்பர்களே. இந்த புதிய வரவுனால், ஏன்னா ஏடிஎம்கேயில் உள்ள கட்சி தலைவர்கள்லாம் வராங்க, அவங்கெல்லாம் முதுபெரும் அரசியல்வாதிகள், சாணக்கியர்கள். நமது டிவிகே கட்சியில் உள்ள உண்மையான ரசிகர்களின், உண்மையான டிவிகே தொண்டர்களின் இடம் பாதிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு உரிய மரியாதை இருக்க வேண்டும். அவர்களை தலைமையை அரவணைத்து செல்ல வேண்டும். இதுதான் ஒவ்வொரு டிவிகே ரசிகர்களின், டிவிகே கட்சியின் தொண்டர்களின் விருப்பம். புதிய வரவு வரட்டும். அதே விதத்தில் டிவிகே கட்சியின் உண்மையான தொண்டர்கள், ரசிகர்கள், விஜய் அவர்களின் ரசிகர்கள், அவர்களெல்லாம் மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் உரிய இடம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஆட்சி நிர்வாக ரீதியில். மக்களே, இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாம் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.